போடுறவங்க கண்டிப்பா விஜய் டிஎம்கேக்கு போற எவனாவது பஸ் புடிச்சுலாம் ஊருக்கு போவானா? எந்த காலத்துல அது நடக்குமா? அது மே 4th ரிசல்ட் வருது. அன்னைக்கு பாருங்க, டிஎம்கே ஒண்ணு இருக்கவே இருக்காது. டிஎம்கே இல்ல வேற எந்த எவனுமே இருக்க மாட்டான். பிறப்பால ஒரு நாய் தமிழ்நாட்டிலோட முதலமைச்சர் ஆகவே முடியாது. முடிஞ்சா ஒரு வாட்டி விஜய் மேல கை வைக்க சொல்லுங்க. தமிழ் அண்ணாவது கை வச்சா சின்ன பையன்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே வந்து செஞ்சு விட்டுருவாங்க. வரணும். அவர் வந்தாருனாதான் வந்து பொம்பளை பசங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து சொத்து பத்துலாம் வந்து சேர்க்க முடியாது. குழந்தைங்களுக்காக நல்ல இதுவதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே வீட்டுக்கு ஒரு பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கிறோம். நாங்க அந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டி வந்து அவர் வந்தாருனாதான் கண்டிப்பா அது மட்டும் முடியும். அதனாலேயே நாங்க எல்லாருமே வந்து டிவி கேக்குதான். இன்னைக்கு எங்க வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் காலையில விடிகாலமே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போய் டிவி கேக்குதான் ஓட்டு போட்டு வந்தோமே எங்க வீட்டுல எல்லாருமே. 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 63% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 84 மாறி இருக்குதுக்கா. அது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இவராலதான் கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே வந்து எதிர்பார்க்கறாங்க. மாற்றம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் வந்தாதான் நல்லா இருக்கும். மாற்றம் வரணும் கண்டிப்பா. இவர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே. இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நார்மலா இருந்த பஸ் ஏன் பஸ் இல்ல? நாங்களாம் கூட பார்த்தோம். கேளம்பாக்கத்துல இருந்து மாதவரத்துக்கு எல்லாம் பஸ் இல்ல, மாதவரத்துல இருந்து கேளம்பாக்கம் போக முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் இவ்வளவு நாளா இருந்த பஸ் ஏன் இப்ப மட்டும் அந்த மாதிரி ஆகுது? இவருக்கு வந்து எல்லாரும் போய் கரெக்டா போய் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் தான் ஜெயிக்கணும், இவர் தான் வரணும். கண்டிப்பா இவர் தான் வருவாரு. அதெல்லாம் வந்து அவரோட மீடியா ப்ரோ, இது அரசியல் ப்ரோ. அது இதை சேர்க்காதீங்க ப்ரோ, ஓகேவா? அது வேற மேட்டர், இது வேற மேட்டர், ஓகேவா? ஓட்டு நீங்க யாருக்கு போடுறீங்க? மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. திருச்சா யாரு? நம்மள ஒருத்தவங்க. அவங்க யாரு ஓட்டு போடுறோம் அவங்க உரிமை. அது நீங்க எப்படி மீடியா கேட்கலாம்? 4 பாட்டி இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஸ்டாலின் தான் 3 ஒய்ஃப்னு சொல்லிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமா எடுத்துக்கவே மாட்டீங்க. நீங்க தான் எங்க தலைவரை மட்டும் கரெக்டா குடிச்சு ஏன் சொல்றீங்க? ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் இருக்காங்க. அரசியல் வந்த பிறகுதான் தெரியும் நான் உண்மைன்னு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. சங்கீதா வந்து சொன்னாங்க, எங்க அண்ணியா இருந்து சொன்னாங்களா இந்த மாதிரி எனக்கு ஹஸ்பண்டுக்கு சண்டைன்னு சொன்னாங்க? இல்ல தெளிவா அவங்க மாட்டு அவங்க வேலை ஒன்று இருக்காங்க. அவங்க லண்டன்ல இருக்கான்னு சொல்லி தான் இருக்காங்க. விஜய் வீட்டுக்கு வந்து ஒன்று அவங்க சைன் போட்டு தரல. மீடியா என்ன சொல்றாங்க, அவன் பொண்ணு சைன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்றான். சைனே கரெக்டா யாரும் போட்டது தெரியலன்றாங்க. ஏதோ சும்மா நியூஸுக்கோ பரப்புறான்னு போற, வேற ஒரு விஷயமே இல்லை. அவன் பிரச்சனை அவங்களே சொல்லிட்டு போறாங்க, வெளியே நீக்கிட போறான். அவன்லாம் முடிஞ்சு போச்சு. அரசியல் முடிஞ்சு போய் தெரியும். மே 4ஆம் தேதி எங்க வீச்சு தான் அப்பதான் இருக்குது. மே 4 எங்க தலைவர் அவள் தான், சிஎம் தான். சூரியன் உதிக்காது. மே 4 மட்டும்தான் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து மறையிறது கன்ஃபார்ம். எவனுமே வர முடியாது. பாட கட்டுறோம். நான் தனுஷ் ஃபேன். நான் சொல்றேன், தளபதி தான் வருவாரு. தலை ஃபேனா இருந்தாலும் சரி, தனுஷ் ஃபேனா, எந்த ஃபேனா வேணா இருக்கட்டும். ஒருத்தர் வராருன்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். வேற எவனுமே நிக்க முடியாது. கூட்டணி வச்சிங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே பின்னாடி போவாங்க. பசங்களுக்கு அரசியல் தெரியுது. காரணம் யார் தெரியுமா? எங்க தலைவர் தான். இது வரல எனக்கு 22 வயசு ஆகுது. அரசியல்லாம் சுத்தமா எங்களுக்கு தெரியாது ப்ரோ. என் தலைவர் வருஷம் ஓட்டு எடுத்தா 4 மாசம் ஆகுது. அப்புறம் லிஸ்ட்ல எங்க பேரே தூக்கிட்டானுங்க. அப்புறம் இதெல்லாம் காரணம் யாரு? திமுக தான். என்ன பண்ண முடியுதுக்கு வந்து ப்ரோ? அது ரூமர் கிளப்புறாங்க ப்ரோ. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ப்ரோ அஜித் சொன்னார் உங்ககிட்ட? அஜித்தே வந்து சொன்னாரா நேரடியா? அவ்வளவுதான். அவரோட கடமை அவர் வதந்தியை பத்தி பேசிட்டே இருக்காங்க ப்ரோ. ஸ்டாலின் சார் நான் பதில் சொல்லுவேன் நானு. ஆனா தலை சொல்லணும் ப்ரோ. தலை சொன்னாதான் ப்ரோ அது உண்மை. உண்மையா பேசணும் ப்ரோ. உண்மையான அரசியல் வேணும் ப்ரோ. நமக்கு பொய்யான அரசியல் தேவையில்லை ப்ரோ. உண்மை ஜெயிக்கணும் ப்ரோ. தலைமை ஜெயிப்பார் ப்ரோ. கண்டிப்பா டிவிகே தான் ப்ரோ வரும் ப்ரோ. இப்படிதான் ப்ரோ நம்ம வந்து விஜயகாந்த் சாரை விட்டுட்டோம், ஓகேவா? அவர் நல்லது பண்ணணும்னு வந்தாரு. அவர் எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்காரு. அரசியல் வந்தது இல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அவரை வாய்ப்பே கொடுக்கல. அவர் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நாடு வல்லரசு கூட ஆயிரம் சொல்ல முடியாது. எல்லாருமே நாசமா பண்ணிட்டாங்க. அதை உடைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இவர் வந்திருக்காரு. இவருக்கு எல்லா ஆக்டர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும். கண்டிப்பா இவர் தான் ஜெயிப்பாரு. இவருக்கு தான் ப்ரோ இருக்கு. வேற என்ன ப்ரோ வேணும்? காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இதுக்கு என்ன ப்ரோ அசிங்கம் நம்ம நாட்டுல? நம்ம ஓட்டு யாருக்கு ப்ரோ உண்மையா போடுறோம்? காசுக்காக நிறைய பேர் போடுறாங்க ப்ரோ. ஆனா எங்க அண்ணனுக்காக நாங்க போடுவோம் ப்ரோ ஓட்டு. ஆனா அந்த 84% வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எதிர்க்கிறதுக்கு அந்த 84% வந்ததுன்னு சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல. ரிசல்ட் வரும்போது பாருங்க. மே 4 தெரிஞ்சிரும் ப்ரோ. தமிழகம் ஃபுல்லா நீங்க பாருங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீமானுக்கு
அவங்க 2 பேரும் பாட சீமான்லாம் ஆளே இல்ல, சீமான் ஒரு ஆளே இல்ல. அவங்களுக்கு 2 பேருக்கு பாட ரெடி நீங்க இது வரைக்கும் இல்லாத தெரியல. அந்த சைடு 200 ரூபா வாங்கிட்டு இந்த சைடு பேசுறான் பொட்ட மாரி அவத்த பேசினு வாங்கிக்கல எல்லாம் வந்து காசு திருமாலே யாருமே ஆளே இல்ல, எல்லாம் நம்ம தளபதி தான். தளபதி வந்து மேல் போட்டியில வந்து சிஎம் தான் வரணும். சீமான் வந்து ரொம்ப பேசியிருக்காரு. சொல்றாரு பாருங்க, ஜனநாயகன் லீக் பண்ணாங்க இல்லையா, லீக் பண்ணாங்கல்ல, அது எந்த படம் வேணாலும் விஜய் சாரோட விஜய் அண்ணாவோட படத்தை நாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி நாங்க இன்னும் 10 தடவை போடு, 20 தடவை போடு, எத்தனை தடவை வேணா போடு, ஃபிளாப் ஆன படத்தை கூட போடு, அவ்வளவுதான். சுறாவை போடு, எதா வேணா போடு, நாங்க இப்போ செலிப்ரேட் பண்ணி ஹிட் பண்றோம். ஒரு படம் சர்க்கார் ஏன் பண்ணல, ஏன் ரிலீஸ் பண்ணல, சர்க்காரே ரிலீஸ் பண்ணல, சர்க்கார் பண்ணா தெரிஞ்சிடும். ஏன்னா சர்க்கார் அப்போ வந்து சர்க்கார் வரும்போது வந்து ஏடிஎம்கே அவங்கள இது பண்ற மாதிரி இருந்தது இல்லைங்களா. இன்னைக்கு சர்க்கார் ரிலீஸ் பண்ணிருந்தா டிஎம்கே முடிஞ்சு போயிட்டு இருக்கோம், அதனால தான் பண்ணல. அதை நாங்க அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவ்வளவு பண்றாரு. முடிஞ்சா ஒரு வாட்டி விஜய் மேல கை வைக்க சொல்லுங்க. தமிழ்ல கை வச்சா சின்ன பையன்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே வந்து செஞ்சு விட்டுருவாங்க. லீக் பண்ண ரிலீஸ் பண்ண இல்லைங்களா, அப்பவே வந்து நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. அவர் சொன்ன சைலண்டா இருந்ததுனால நாங்களும் சைலண்டா இருந்தோம். ஏன்னா இறங்கி செய்வோம், எங்களுக்கும் அரசியல் தெரியும், நாங்களும் செய்வோம், ஒண்ணும் பண்ண முடியாது. வளர்ப்பு நாங்க தளபதியை பார்த்துதான் வளர்ந்தோமே. தளபதி பார்த்தாங்க எல்லாரும் இங்க தமிழ்நாடு தளபதி புள்ளிங்க எல்லாரும் தளபதி தான் ப்ரோ. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கம்முன்னு இருங்க, நம்ம வந்து ஒழுங்கான அரசியல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரை ரொம்ப ஏதாவது நோண்டிக்கிட்டே இருந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். நாங்க சும்மா இருக்க மாட்டோம். விசில வந்து பாடையில ஊதிடுவோம், காதுல ஊத மாட்டோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. வேற எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. May 4th ரிசல்ட் வருது, அன்னைக்கு பாருங்க. டிஎம்கே ஒண்ணு இருக்கவே இருக்காது, டிஎம்கே இல்ல வேற எந்த எவனுமே இருக்க மாட்டான், அது மட்டும் சொல்றோம் பாருங்க. பிறப்பால ஒரு நாய் தமிழ்நாட்டில் இதோட முதலமைச்சர் ஆகவே முடியாது. உதயநிதி இதோட முதலமைச்சர் ஆக கூடாது. முதலமைச்சர் விஜய் கண்டிப்பா விஜய்க்கு தானே வந்திருக்கும், யாருக்குனா போட்டிருப்பா. 20 மட்டும் இல்ல தல, டிஎம்கே ஏடிஎம்கே யார் எந்த கட்சியில இருக்க ஓட்டு பர்சன்டேஜுமே பிரிஞ்சிருக்கு. எல்லாம் அந்த 20 பிளஸ் இன்னும் 20 கூட வர வாய்ப்பு இருக்கு. 40% எடுக்க நல்லாவே வாய்ப்பு இருக்கு தலைவர். அந்த ஓட்டு மிஸ் ஆகுது. இப்போ அந்த ஆளுங்க எல்லாம் இப்போ ஓட்டு போட முடியாம போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. அதுல மிஞ்சி ஒரு 5% இருந்தாலுமே அந்த 5%மே விஜய்க்கு போட வந்தவங்க தான் இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணி போடுறவங்க கண்டிப்பா விஜய்க்கு. டிஎம்கேக்கு போட எவனாவது பஸ் எல்லாம் ஊருக்கு போவானா? எந்த காலத்துலயும் நடக்குமா அது? இதுக்கு முன்னாடி யாராவது பாத்திருப்பீங்களா இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காக ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க மாதிரி இந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு யாரும் போய் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி விஜய் தான். அதே மாதிரி வந்து ஊர்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. 25 லட்சம் பேர் சொல்றாங்க. ஆனா 25 லட்சம்னா 25 லட்சம் விஜய்க்குன்னு சொல்ல முடியாது. வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு 5% வந்தாலுமே அது விஜய்க்கு போனஸ் தான். அவ்வளவு. நான் ஓட்டு கிடையாது, எங்க ஃபேமிலில 4 ஓட்டு, எல்லாருமே டிவிக்கே தான் போட்டிருக்காங்க. என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்ல, ஆனா நான் எல்லாருக்கும் டிவிக்கே தான் போடுங்க, டிவிக்கேக்கு போடுங்க எல்லாருக்கும் சொல்லி போட விட்டுருக்கேன். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 63% தான், இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 84% இருந்துச்சு. அந்த இன்க்ரீஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வேற லெவல், நான் சொல்லவே முடியாது அந்த இன்க்ரீஸ்லாம். இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, டிஎம்கே போடுறதுக்குலாம் பஸ் புடிச்சு யாராவது ஓட்டு போட்டிருக்காங்களா? அதானா வளர்ச்சி, டிவிக்கேக்கு அதானா வளர்ச்சி. தியேட்டருக்கு போன ஃபர்ஸ்ட் டைம் தான் 4 வாட்டி ஒரே ஒரு சாங் போட்டிருக்காங்க.